ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்லின் டைரி. இன்றைக்கி நம்ம டைரியில் வந்து ஒரு குட்டி அப்டேட்டும் கொஞ்சம் ஹார்வெஸ்டிங்கும் இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சாத்துக்குடி செடி நம்ம புதுசாக வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த செடியில் லீவ்ஸ் வந்து சூப்பராக வந்து நல்லா புது புது லீவ்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. அதே போல் பிரான்ச்சஸும் நிறைய வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லெமன் பாருங்கள், நிறைய காய் இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது நிறையா. இது வந்து ஒரு அப்டேட், இந்த சம்மருடைய அப்டேட். இது நம்மளோட அத்தி செடி, அதுவும் புதுசாக நம்ம வாங்கி வச்சது தான். இந்த சாத்துக்குடியும் அத்தியும் நம்ம ஒன்றா தான் வாங்கி வச்ச ஒரு நர்சரியில். அதில் ஒரு லீஃப் தான் இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ லீவ்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்குன்னு. இங்கே கொய்யா இருக்குது. இங்கே பாருங்கள், அணில் இப்போ தான் வந்து கடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. ஆனால் பிஞ்சில் குட்டியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு காய் இருக்குது, இங்கேயும் காய் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூ வச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த காயையும் அணில் வந்து கடிச்சிட்டு இருக்கு. அதே போல் இங்கேயும் நம்மளுக்கு காய் இருக்குது. ஸோ நிறையா கொய்யாக்காய் இருக்குது, ஆனால் எல்லாம் சின்ன சின்ன காய்களாக இருக்குது. இது நம்மளுடைய அவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பூ வந்து வருது, அதுவாக விழுந்துடுது. இங்கே பாகல் கொடி போயிட்டு இருக்கு. அதில் பாருங்கள் குட்டியாக ஒரு பிஞ்சு இருக்கு. இதில் வந்து பாகலுடைய சீட்ஸ் போட்டிருந்தேன். அந்த சீட்ஸ் எல்லாம் ஜெர்மினேட் ஆகி இங்கே பாருங்கள் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து நம்மளுடைய ஸ்வீட் பொட்டேட்டோடைய செடி. இது வந்து 4 செடி நம்மளுக்கு ஒரு பேக்கில் வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஒரு பேக் இருக்குது, இதில் ஒரு பேக் இருக்குது, அங்கேயும் இருக்குது, அதே போல் அந்த இடத்துலையும் இருக்குது. இங்கேயும் ஒரு பாகல் கொடி போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம தூக்கி இந்த கம்பியில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கொடி மேலே ஏறிடும். இது வந்து புடலங்காவுடைய கொடி, அதுவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி மேலே வர போயிருக்கு பாருங்க. இது உள்ளேயும் நம்ம பாகல் தான் போட்டிருந்தோம். அதுவும் பாருங்க சூப்பராக வந்து நிறைய செடி இருக்கு. ஸோ இதெல்லாம் வளர்ந்ததும் நம்ம எடுத்து வேற வேற பாட்டில் வச்சிடலாம். இங்கே மல்லி பூத்து இருக்கு. ஸோ இதை வச்சிருவோம். இந்த பூவெல்லாம் பறிச்சதுக்கப்புறம் இந்த இதை வந்து நம்ம கிள்ளிட்டோம்னா இதுலேருந்து நமக்கு எகெயின் பிரான்ச்சஸ் வந்து வரும். இந்த ஒரே ஒரு செடி தான் இருக்கு மிளகா, ஆனால் அதெல்லாம் பழுத்துருச்சு. அதை பறிச்சிடலாம். இங்கே கோவப்பழம் பழுத்துருக்கு. இதை பறித்து நம்ம வந்து சீடுக்கு போட்டுடுவோம். இங்கெல்லாம் இப்போ தான் வந்து கொடி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு காய் இருக்கு, இங்கே பூவெல்லாம் விட்டுருக்கு. இங்கே ஒரு செம்பருத்தி பூத்து கொஞ்சம் அப்படியே வாட ஆரம்பிச்சிருச்சு. பட் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சம்மருக்கு காய் செடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா டல் ஆயிடுச்சு. நம்ம மறுபடியும் வந்து செப்டம்பரில் நியூவாக நம்ம செடி வந்து போடலாம். ஸோ இருக்கிற செடியிலேருந்து நான் இப்போ காய் பறிச்சிடுறேன். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய். இங்கே ஒரு காயை வந்து அணில் சாப்பிட்ருக்கு. இங்கேயும் பாருங்கள் 2 காய் இருக்குது. இதுலேயும் கொத்தா வந்து கத்திரிக்காய் இருக்குது, பறிச்சிருவோம். இதெல்லாம் சின்னதாக தான் இருக்குது. 3 காயை வந்து 3 கொய்யாக்காயை வந்து அணில் சாப்பிட்ருக்கு. இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது, பட் இதையும் சாப்பிட்ருக்கு பாருங்க. இங்கே ஜாதி மல்லியோடைய அரும்பு இருக்குது. இங்கே
இங்கே முடக்கத்தான் லீஃப் இருக்குது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இந்த முடக்கத்தான் லீஃப் வந்து நம்ம தோசை, ரசம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுடைய போன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஜஸ்ட் 20 rupeesக்கு இந்த சீட்ஸ் நான் வாங்கினேன். ஆனால் இதுலேருந்து ஏகப்பட்ட சீட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்மளுடைய கார்டனில் முடக்கத்தான் கீரை பறிச்சிருக்கோம். அதே போல் கத்திரிக்காய் இருந்துச்சு, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய் இருந்தது. இதெல்லாம் தான் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு அப்டேட் அண்ட் ஹார்வெஸ்டிங்கோட நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.